ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னு தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் சில விஷயங்களை கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக காட்டியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி நான் அதை மாடிஃபை பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங் சீசன் 5 எபிசோட் 9. வாங்கினுவான் இப்போ கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டா. அவங்க அப்பா அவளுக்காக ஒரு ஸ்வாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. பட் அவளுக்கு அது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உனக்காக ஒரு சூப்பரான ஸ்வாடை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன்னு அவர் கொடுத்தா. இன்னும் அதை கீழே போட்டு உடச்சிருந்தா. உடனே நம்ம ஹீரோ அங்கே வந்து இவா ஸ்பிரிச்சுவல் பவர் அதிகம், இந்த ஸ்வாடெல்லாம் ஹேண்டில் பண்ணாதா, அவள் ஸ்வாடை நான் பார்த்துக்கிறேன். ஆமாம் அப்பா, ஸ்வாடை என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கவோ 7 டே ரிட்டர்ன் பாலிசி இருக்கு, ஒட்டி திரும்ப அனுப்பிடலான்னு இருக்கேன்னு அவங்க அப்பா அதை ஒட்டிட்டு இருக்காரு. ஒன் ஸ்வாட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொன்னா. அதை நான் பார்த்துக்கிட்டு தான் நம்ம ஹீரோ சொல்கிறேன். சென்னங் ஷாவை வந்துட்டு இப்போ ஹை செக்யூரிட்டி இருக்கிற அந்த ஜெயிலுக்கு மாற்றிட்டு இருக்காங்க. ஃபேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கேன், நான் தப்பிக்கும் போது உங்களை கொல்ல வேண்டாம் அப்படின்னு சென்னங் ஷாவ் பேசிட்டு இருக்கான். தப்பிச்சு போன அந்த பாகி போர்ட்டல் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து அந்த செக்யூரிட்டிஸை கொண்டுதான். ஃபைனலி வந்துட்டியான்னு சென்னங் ஷாவ் பார்த்தா சென்னங் ஷாவையும் அவன் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போக உனக்கு சான்ஸ் கொடுத்தோ போகாதது ஓன் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேணா ஏன் டீலிங் பேசக்கூடாதுன்னு சென்னங் ஷா பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு அவன் வயிற்றுக்குள்ள அந்த கம்பர்லாவை குத்திருந்தான். கும்ஃபோ பாண்டா 3ல வர மாதிரியே எல்லாரையும் அப்சர்வ் பண்ணி கிரீன் கலர்ல ஒரு குட்டி டாலா மாத்திருந்தான். அந்த டாலை திரும்ப போடவும் அவங்க எல்லாரும் இவன் கண்ட்ரோல்ல இருக்காங்க. மாஸ்டர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். ஒரு ஸ்பிரிட் ஸ்வாட வளர்க்கறதெல்லாம் ரொம்பவே லாங்கான ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஸ்வாட்ஸை கிரியேட் பண்றவா சொல்லியிருந்தா. உங்க சிஸ்டருக்கு இன்னும் வயசு அதிகமாகட்டும், அது வரை வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லவும் ஸ்வாட் ஸ்பிரிட் ரம்முக்கு போயிட்டு நானே ஒரு ஸ்பிரிட்டை தேடலாம்ல நம்ம ஹீரோ கேட்கவும் அதோட என்ட்ரன்ஸ் என்னமோ இங்க தான் இருக்கு. பட் ஆனா அது 2000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஓப்பன் ஆகும், நானே அதை பார்த்ததில்ல அப்படின்னு அந்த ஸ்வாட் லேடி சொன்னா. நம்ம ஹீரோவை ஸ்வாடையோ ஷேப்பையோ கம்பைன் பண்ணி அது ஒரு ஹையர் லெவல் ஸ்பிரிட்டா மாறுது. இதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அந்த ஸ்வாட் லேடி பார்த்துட்டு இருக்கா. மாஸ்டர் சொல்லுங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட ஸ்வாடு கேட்கவும் வழியை கிரியேட் பண்ண நம்ம ஹீரோ சொல்றான். அது லைட்டா காத்துல கையசிச்சதுக்கு அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் ரம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானே இதை இப்பதான் பாக்குறேன்னு அந்த லேடி சொல்றா. இந்த கிளிஃப் ஆஃப் என்லைட்மெண்ட்ல இருந்து தானே மாஸ்டர் நீ கீழே தள்ளி விட்ட, டீமன் ஸ்வாடு இங்க தானே சீல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாகி கேட்கவும் சென்னங் ஷாவா அந்த டீமன் ஸ்வாட வெளியே வர சொல்லி ஆக்டிவேட் பண்றான். சென்னங் ஷாவை பின்னாடி போக சொல்லிட்டு பாகி வந்துட்டு கிரீன் கலர்ல அவன் பிடிச்சி வச்சிருக்க எல்லா ஆளுங்களையும் இறக்குறான். அதுங்க போயிட்டு அந்த ஸ்வாடை அட்டாக் பண்ணுது. அந்த ஸ்வாடு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கமோ அவன் இன்னும் நிறைய ஆளுங்களை அனுப்பி வைக்கிறான். அந்த ஸ்வாடு கொஞ்சம் வீக்கான உடனே இதுதான் சான்ஸ் அப்படின்னு சென்னங் ஷா சொல்லவும் இந்த அம்பர்லாவை வச்சு ஸ்வாடையுமே அவன் அப்சர்வ் பண்ணிட்டு அதையும் ஒரு குட்டி டாலா மாத்திருந்தான். ஸ்பிரிட்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன ஒரு ஸ்பிரிட்ஸையும் காணும்னு ஃப்ராகிட்டோ பார்த்துட்டு இருக்கு. குட்டி ஸ்பிரிட்ஸ் எல்லாம் இங்க ஓடிட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் லேடியோ கவலைப்படுறா. வானத்துல இருந்து ஒரு பெரிய நெருப்பு வரவும் நம்ம ஹீரோ தடுக்கலான்னு போனா நம்ம ஹீரோட ஸ்வாட் இதை நான் பாத்துக்கிட்ட மாஸ்டர்னு சொல்லிட்டு அசால்ட்டா அதை தூக்கி அடிச்சிட்டு பாய்ஸே வந்துட்டு டீமன்ஸ் வாடை மட்டும் தான் கேப்சர் பண்ணிட்டுப்பான். அதோட ஸ்பிரிட் இந்த ஸ்பிரிட் வேர்ல்டுல தான் இருக்கு. நம்ம ஹீரோ ஸ்வாடை தூக்கி போடவும் நம்ம ஹீரோவோட ஸ்வாட் போயிட்டு அதோட ஒரு கொம்பை உடச்சு விட்டுருது. ஏ டாகி உனக்கு இதை பார்த்து ஷாக்கா இல்லையான்னு கேட்கவோ இதெல்லாம் நான் நிறைய பார்த்துட்டேன் ஃப்ராகிட்டோ சொல்லுது. அந்த டீமன்ஸ் வாட ஸ்பிரிட்டை வரட்டி அடிச்சதுனால இப்ப மத்த கொட்டி ஸ்பிரிட்லாம் வெளியே வருது. நுவான் மழை பெய்ய போகுதுமா, சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. பட்டர்ஃபிளையை ஷூட் பண்ணி விளையாடுறங்கிற பேர்ல அது கிராஸை ஷூட் பண்ணிதா பார்த்தா அந்த கிராஸ் பெருசா வளர்ந்துருது. இந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாமே பச்சை குழந்தைங்க மாதிரி தான் இருக்கு. இதுல எதன் சூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாட் லேடி கேட்கவும் ஐயோ கொஞ்சம் அதிங்க கீச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டர் உங்க சிஸ்டருக்கு எந்த ஸ்பிரிட்னு சூஸ் பண்ண போறீங்க, எப்படி சூஸ் பண்ண போறீங்க நம்ம ஹீரோ ஸ்வாட் கேட்டா. ஸ்பிரிட் திரும்ப வரவும் எல்லா ஸ்வாடுக்கும் நம்ம ஹீரோ அவனோட பவரை கொடுக்குறான். அதுங்களும் போயிட்டு அந்த டீமன் ஸ்வாடை அட்டாக் பண்ணுது. ஒரு ஸ்பிரிட் மட்டும் கையை நீளமாக்கி ரப்பர் மாதிரி இழுத்து போய் அட்டாக் பண்ணுது. அந்த ஒரு ஸ்பிரிட் அட்டாக் பண்ணதுல அதோட இன்னொரு கொம்போ உடஞ்சிருது. எந்த ஸ்பிரிட்னு முடிவு பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரையும் அப்சர்வ் பண்ண மாதிரி இந்த பாகி வந்துட்டு நுவானியா அப்சர்வ் பண்றதுக்காக வந்திருக்கான். டீமன் ஸ்வாட் உன்னோட ஸ்பிரிட்டை நான் சமன் பண்றேன் அப்படின்னு சொல்லி பாய்ஸி அதை சமன் பண்ணுவோம். இந்த வேர்ல்டுல இருந்து அது நம்ம ஹீரோ வேர்ல்டுக்கு போயிட்டு இருக்கு. கொம்பு உடஞ்சு போய் அதை அழுகிட்டு வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாய்ஷி வந்து ஸ்வாக் ஆகுறா. நீ என் தங்கச்சியோட ஸ்வாட் ஸ்பிரிட்டா இருக்கியா நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த ஸ்பிரிட்டோ ஓகே அப்படின்னு சொல்லுது. நுவானா இதை ப்ரொடெக்ட் பண்ணுவான்னு ஃப்ராகிட்டோ கேட்டா ஃப்ராகிட்டோ அதை ஈஸியா அடிச்சு போட்டுருதுன்னு பார்த்தா இந்த ஸ்பிரிட்டை யாரோ சமன் பண்றாங்க. பார்த்தா அது நுவான் தான். அவங்க வீட்டையும் அட்டாக் பண்ண போறான் அப்படின்னு உடனே நுவான் தான் அவளோட பவர்ஸை யூஸ் பண்றா. வளரக்கூடிய அந்த லேசர் பீமா அவ ஸ்பாட் ஸ்பிரிட் மேல அவ போட்டு விட்டுருக்கா. ஸோ குட்டியா இருந்த அந்த ஸ்பாட் ஸ்பிரிட்டோ வந்து இப்ப பெருசா வளர்ந்துருது. இப்பதான் இதுகிட்ட அடி வாங்கணும்னு அந்த டீமன் ஸ்வாடுக்கு புரிஞ்சிருது. ஃபர்ஸ்ட் டைம் பண்ண அதே அட்டாக் தான் கையை இழுத்து பிடிச்சி ரப்பர் பேண்ட் மாதிரி பின்னாடி போயிட்டு ரெடியா நிக்கவுமே டீமன் ஸ்பிரிட் பயந்து பின்னாடி ஓடுது. விடாம அந்த ஸ்பிரிட் துரத்தி போயிட்டு அதை அட்டாக் பண்ணுது. ஜெயிச்சிட்டோம், சந்தோஷப்படாத குழந்தை, உனக்காக நான் திரும்ப வருவேன் அப்படின்ட்டு பாய்ஷி அங்க இருந்து கிளம்புறான். ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது. நுவான் தான் இதை சமன் பண்ணியிருக்காளா அப்படின்னு நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறான். நினைச்சதை விட என் தங்கச்சி ரொம்ப கிரேசியா இருக்கா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த டீமன் ஸ்பிரிட்டோட தலை அந்த இடத்துல கிடக்குது. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ பாய்ஷி வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக நுவான் அந்த டால் மாதிரி மாற்றி அதை முழுங்கிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு இன்னும் நிறைய பவர்ஸ் கிடைக்கும். பட் நுவானே தனியால சண்டை போட்டு ஜெயிச்சிட்டா என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.